அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த வைகாசி விசாகத்துடைய பதிவு. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானுடைய அம்சமாக அவருடைய நெற்றிக் கணையிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து அவதரித்தவர். அதனால தான் முருகப்பெருமானை வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. அவர் அவதரித்த இந்த அற்புதமான ஒரு நாளை, அதுவும் விசாகனை நாளைய தினம் யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தலையெழுத்து எவ்வளவு மோசமாக எழுதியிருந்தா கூட அந்த தலையெழுத்துக்கள், கர்ம வினைகள், இது எல்லாமே ஏன் நம்முடைய விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த விசாகனுடைய வழிபாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வைகாசி விசாகத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு தீபப்பதிவும் மந்திர வழிபாடும் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் நமக்கு வைகாசி விசாகத்துக்கு நம்ம விரதங்கள் இருப்போம். உங்களால் முடிகிறவங்க உடல்நிலையெல்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக விரதம் இருந்துட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். முடியல அப்படிங்கிறவங்க நம்முடைய வீடுகளில் இல்லாட்டி கோவில்களில் நீங்கள் எளிமையான இந்த தீப வழிபாட்டை, அதுவும் இந்த சூக்ஷ்மமான நேரத்தில் நம்ம செஞ்சு வழிபடுறப்ப நிச்சயமாக உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் முருகன் அருளாலே கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த நேரமானது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வழிபாடுகள், அந்த தீபத்துடைய வழிபாடுகளாக இருக்கட்டும், இல்லை சொல்லக்கூடிய மந்திரங்கள், இது எல்லாத்துக்கும் அதீதமான ஒரு சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு முருகப்பெருமானுக்கு விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் இருக்க முடியாட்டியும் நம்ம தீப வழிபாடுகள் கண்டிப்பாக எல்லாருமே செய்வோம். குறிப்பாக நம்ம ஷட்கோண கோலம் உங்களுக்கு போட முடியும் தெரியும் அப்படிங்கிறவங்க 6 கோலங்கள், அதாவது 6 நெய் தீபங்கள் வச்சு ஷட்கோண கோலம் மேலே போட்டு நம்ம அப்படி தீபங்கள் ஏற்றுவோம். இல்லாட்டி வெற்றிலை தீபங்கள், நம்ம 6 வெற்றிலைகளை பரப்பி அதற்கு மேலே 6 அகல் விளக்குகள் வச்சு ஏற்றலாம். இல்லாட்டி ஒரே ஒரு தீபங்கள், ஒரு நெய் தீபம் மட்டும் நம்ம முருகப்பெருமான மனசார வேண்டி ஏற்றினா கூட போதும். ஏன்னா யார் ஒருத்தங்க உள் அன்போடு நம்ம உண்மையான பக்தியோடு நம்ம முருகப்பெருமானை வணங்குகிறோமோ கண்டிப்பாக கடவுள் நம்முடைய அன்புக்கு செவி சாய்ப்பார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஐதீகமே. அதனால் ஒரே ஒரு நெய் விளக்கு உங்களுக்கு எப்படி முடியுமோ நம்ம ஏற்றலாம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான தீபம் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா தினை மாவு தீபம். அதாவது நம்ம மாவிளக்கு போடுவோம் பார்த்திங்களா, இதே அந்த மாவிளக்கு நம்ம அரிசியில் பண்ணுறதுக்கு பதிலாக தினை மாவு ஒன்று நம்ம வீட்டில் இருக்குது, உங்ககிட்ட மிஷினில் கொடுத்து பிடிக்க முடியும்னா பண்ணலாம். இல்லாட்டி ரெடிமேடாக தினை மாவே நமக்கு கடையில் கிடைக்கிது பார்த்திங்களா, அதை நம்ம வாங்கிட்டு கூட அந்த தினை மாவிளக்கு அதை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு நெய் கொஞ்சம் விட்டு அப்படி தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி எங்களுக்கெல்லாம் அது மாதிரி பண்ண தெரியலம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த தினை மாவு கொஞ்சம் லைட்டாக அந்த புட்டு மாவோட அந்த பதத்துக்கு நம்ம லைட்டாக பெசறிட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு அதை கொஞ்சம் சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு அதை வீட்டில் இருக்கவங்க பிரசாதமாக, இல்லாட்டி வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த தினை மாவு பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு இந்த தினை மாவால் நம்ம அதை தேனும் தினை மாவும் கலந்து அப்படி நம்ம கலந்து வச்சு நம்ம பிரசாதமாக வைக்கிறது, இந்த மாவிளக்கை ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். அப்படி நாளைய தினம் நம்ம ஏற்றக்கூடிய தீப வழிபாடு, குறிப்பாக எப்பயுமே விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான இந்த நேரம். ஏன்னா நாளைய தினம் வைகாசி அந்த விசாகமானது நமக்கு நாளை மதியம் 2:18 மணி வரைக்கும் இருக்குது. அதே நேரம் பௌர்ணமி திதியானது நமக்கு நாளைக்கு 12:55 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் 31ஆம் தேதி 2:45 மணி வரைக்கும் இருக்குது. இதில் இடைப்பட்ட இந்த பௌர்ணமியும் விசாகமும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மதியானம் 12:55 மணிலேருந்து 2:18 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம். திருப்பி சொல்கிறேன், நாளைக்கு பகல்
12:55 மணியிலேருந்து 2:18 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். இதில் ஹோரை சனி ஹோரை நமக்கு இடையில வரும், இந்த ஹோரை வருது அந்த ஹோரை வருது, அதெல்லாம் எதையுமே நீங்கள் நினைக்காதீங்க. முருகப்பெருமானுக்கு முன்னாடி எந்த ஹோரையுமே நமக்கு எதுவுமே செய்யாது. நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த நேரம் 12:55லேருந்து 2:18 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தீப வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு நடக்க வேண்டிய என்ன காரியங்கள் வேணுமோ அந்த கோரிக்கையை நீங்கள் சமர்ப்பித்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகம் இல்லாட்டி அடுத்த முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு விசேஷம் வருவதற்குள்ள உங்களுடைய காரியங்களானது நடக்கும். ஏன்னா இந்த நேரமானது அதி அற்புதமான ஒரு நேரம். சப்போஸ் இந்த நேரத்தில் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோமா அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம காலை நேரம் அல்லது மாலை நேரம் எப்போ உங்களுக்கு சௌகரியமோ உங்கள் வீட்டில் தீப வழிபாடுகள் பண்ணலாம். இப்போ நாளைக்கு நிறைய பேர் லீவ் எடுத்திருப்பீங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போகிறவங்க இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு டைம் 12:55லேருந்து 2:18 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தீப வழிபாடு பண்ணி முருகனை மனசார நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நம்முடைய காரியங்கள் நடக்கும். அப்படி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் விசாகம் சர்வபூதானம் சுவாமினம் கிருத்திகா சுதம் சதாபாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். இந்த மந்திரத்துக்கான தமிழ் அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகில் உள்ள அனைவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமானவரும் ஜடை தரித்தவரும் பரமேஸ்வரரின் குமாரருமான ஸ்ரீ கந்தனை வணங்குகிறேன். இதுதாங்க இதுக்கான தமிழ் அர்த்தம். இந்த மந்திரத்தை 6 முறை நம்ம குறைந்தது சொல்லி வழிபடுறது விசேஷம். முடிவுங்கிறவங்க 18 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள் நம்ம வச்சோன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை முருகப்பெருமான் நடத்தி நமக்கு தருவார். அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே. அதனால் 6 முறையோ 18 முறையோ மனசார நீங்கள் நாளைய தினம் முருகப்பெருமானை வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் நடந்தே தீரும். இந்த அற்புதமான ஒரு நேரத்தை யாருமே தவறப்படாதீங்க. இது கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வைகாசி விசாகத்துக்காக நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. சப்போஸ் ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் பார்த்து கண்டிப்பாக பலன் அடையணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.